ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுலேருந்து சேரன் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. சேரனை எல்லாருமே ரொம்பவே கஷ் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் என்ன இது டிவியில் நடக்கிற மாதிரி இல்லை, துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. யாராலையும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை இங்கே தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருக்கானா, இல்லை அவங்க ஊருக்கே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டானா, எதுவுமே ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சேரன் இருந்துட்டு சந்தாவோட கழுத்தில் மாலையை போட்டது. சந்தா வந்து சேரனோட கழுத்தில் மாலையை போட்டது. தாலி கட்ட போகிற சமயத்தில் அவங்க வந்து இழுத்துட்டு போனது. இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. சந்தாவை அவங்க வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கல, அந்த ஒரு சந்தேகத்தில் தான் பல்லவனையும் பாண்டியும் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியும் பல்லவனும் வந்துடுறாங்க. சந்தா அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீடெல்லாம் லாக்கில் இருக்குது, அக்கம் பக்கம் விசாரிச்சதில்ல, நேற்று அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றபடி சந்தாவும் அரிசும் அங்கே வீட்டுக்கு போன விஷயத்த யாருமே சொல்லவே இல்லை, வீடும் லாக்கில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரன் ரொம்பவே பயந்து போய் சந்தாவுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சந்தாவோட ஃபோன் எடுக்கவே இல்லை. ஹரிஷோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டுருக்கு. சேரன் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கடுத்ததாக கோயில் நடைய சாத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவங்களும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நிலாவோட ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு சமையல் கட்டில் நின்று வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சந்தாவை அவங்க மிரட்டி கூட்டிகிட்டு போனது, சந்தா போக மாட்டேன்னு சொல்லி சேரனவே பார்த்துட்டு இருந்தது. இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், அண்ணனை போய் யாராச்சும் பார்க்கலல்ல, அண்ணனை போய் பார்த்து என்னங்க பேச சொல்கிறீங்க, ஏற்கனவே கார்த்திகா வரமாட்டேன்னு சொன்னதுனால அண்ணனோட கல்யாணம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுச்சு, ஆனால் கடைசியில் கார்த்திகா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்போ எல்லா ஏற்பாடும் 2 பேருக்கும் மனசு ஒத்து போய் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. எவனோ ஒருத்தன் உள்ளே பூந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னங்க பண்ண முடியும் அப்படியே சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டம்லாம் வருதோ தெரியல. ஒவ்வொரு தடவையும் நம்மளும் ஆசாசியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது நடக்காமலேயே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்கே, அண்ணாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சேரன் கூப்பிட்ற குரல் கேட்குது. பாண்டி, பல்லவா, சோழான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மொத்தமாக எல்லாரும் நிலாவோட ரூம்ல இருந்து வெளியே வராங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, அதைவே யோசிச்சுட்டு இருந்தால் மட்டும் திரும்ப எல்லாம் நடந்துருப்போதோ என்ன, போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், யாரும் சாப்பிட வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணன் நீ ஓகே தானே, என்னடா சும்மா சும்மா ஓகே ஓகேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், முதல்ல சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சந்தாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா, இல்லைப்பா மாறி மாறி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகாதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எனக்கு பழகி போச்சு. ஆனால் என்னால் சந்தாவுக்கோ இல்லை ஹரிஸ்க்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சந்தாவா அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சேரனை வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு டீ போட்டுட்ருக்காங்க. நிலா எந்திரிச்சு வந்து அண்ணன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திரும்பியை பார்த்த உடனே நிலா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம நடேசன் வந்துட்டு, இங்கே பாருங்கடா, அந்த ஊர் ஆட்கள் எல்லாம் ரொம்பவே மோசமான ஆளுங்க தான், ஆனால் நீ அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்பட்டுக்காத, சந்தா உனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக உன்னை தேடி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சேரனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம பாண்டி வராங்க. அண்ணே நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா எனக்கு எது துக்கம் நடந்தது மாதிரி எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருடா எதுவும் இல்லை ஓகேவா, நான் நல்லா தான் இருக்கேன், போயிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சோழன் இருந்துட்டு, அண்ணே நீ ஓகே தானே, என்னடா சும்மா எல்லாருமே அதுவே கேட்டுட்ருக்காங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் யாரும் அதை பற்றி பேசவே பேசாதீங்க, நடக்கணும்னு இருக்கிறது நடந்துட்டு போட்டோம், நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன தான் முயற்சி பண்ணாலையும் நடக்க போகிறது இல்லை,
அதனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். தேவையில்லாமல் வந்து வந்து அண்ணன் நீங்கள் ஓகேவா, அண்ணன் நீங்கள் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குற வேலையை ஆரம்பிச்சுக்காதீங்க. நிலா, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டப்பா, எதையும் மனசில் வச்சுக்காத, பரவாயில்லண்ணா விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கொஞ்சம் சேரனோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹரிஷ் பையா தான் ஃபோன் பண்ணுறாங்க. பையா, நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கோம். எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஊருக்கு போயிட்டு சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குவாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தை நான் நடத்த விடவே மாட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சந்தா உங்களை கேட்குறதா சொல்லிச்சு. அவங்க முன்னாடி எதுவுமே எங்களால் பேச முடியாது. நான் பாத்ரூம் போகிறதா சொல்லி தான் நான் இந்த பக்கம் வந்து பேசிகிட்ருக்கேன். பையா, நீங்கள் எங்களை நினச்சி வருத்தப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் பையா ஃபோன் பண்ணேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சந்தாவை பத்திரமா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துறது என்னுடைய பொறுப்பு பையா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. சந்தா நல்லா இருக்குல்ல, எனக்கு அதுவே போதும். இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க. எனக்கு புரியுது பையா, ஆனால் சந்தா உங்களுக்கானவ, அவள் உங்களை தேடி கண்டிப்பாக வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சரின்னு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு இங்கேயே அவங்கள நம்மளால எதுவும் பண்ண முடியல, அங்கே போனால் அங்கே ஏதாவது பண்ண முடியுமா, அங்கே இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு இதை யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சோழனோட ஓனர் ஃபோன் பண்ணி ஆள் வேணும், சீக்கிரமாக வாட, சவாரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனும் நிலாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.